Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் 3 வகையான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த 3 வகையுமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடாயில நெய் விட்டு அதுல வந்து தேங்காவை நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்படி தேங்காய் வதக்கிறதுனால உங்களுக்கு பூர்ணம் 1 மாதமாக ஆனாலும் வீணாக போகாது. 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வெல்லத்துக்கு 50 ml தண்ணி ஊற்றி அதை பாகு கொதிக்க வைக்கணும். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு ஒரு 4 விசில் விட்டு அதை நல்லா அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பருப்பை வந்து அரைச்ச பருப்பை நம்ம வந்து வெள்ளைப்பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் திக்காக ஆகணும். திக்காகிற வரையிலும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். இந்த பூர்ணம் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நம்ம கடலைப்பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து வந்து எள்ளு பூர்ணம் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எள்ளுக்கு வந்து இன்றைக்கி எள்ளு பூர்ணத்துக்கு வெள்ளை எள்ளை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளை நல்லா வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்து அதோட 2 ஏலக்காவும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்கன்னா எள்ளு பொடி வந்து கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ கடாயில் இந்த எள்ளு பவுடரை போடணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்தேன். இந்த 75 கிராமுக்கு வந்து 100 கிராம் வந்து வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து எள்ளை வறுத்ததுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த வெல்லம் வந்து நம்ம நசுக்கி வச்ச வெல்லம் மெல்ட் ஆனாலே போதும் லைட்டாக. அதுக்கு பிறகு வதக்கி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து இதில் வதக்குனா போதும். இப்போ எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து பருப்பு பூர்ணம் செய்ய தெரியாதவங்க எள்ளு பூர்ணம் செஞ்சு ஈஸியாக வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். அடுத்து வந்து இந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, டேஸ்டி, ஹெல்த்திங்க. இதை ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே வந்து தேங்காவை வதக்கி சேர்க்கறதுனால இந்த பூர்ணங்கள்லாம் மீந்தா கூட உங்களுக்கு வந்து 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. திராட்சையை தவிர்த்து நட்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். லாஸ்ட்டில் வந்து திராட்சை போட்டு வதக்குனா போதும். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து சிகப்பு அவல் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல், கெட்டி அவல் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேலன்ஸ் நெய்யிலேயே வந்து அந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சிகப்பு அவல் எடுத்து அதை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த லெவலுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால வறுப்படும் போதே வந்து அவல் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ அவளை வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சு இது லைட்டாக ஆறின பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடணும்.
இதுக்கு தேவையான அளவு வெல்லமும், நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். வெல்லம், இடித்த வெல்லம் இது. இன்றைக்கி இதோட நான் வந்து கொப்பரை தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட சாதாரண தேங்காய் தான் இருக்குன்னா அதை வதக்கிட்டு இதோட சேர்த்து மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் வந்து சுற்றினீங்கன்னா போதும். இதில் வந்து கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணுறதுனால வந்து ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் 3த்தையுமே சேர்த்து இதில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டேன். இந்த பவுட்ரு, நட்ஸு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்லிங் வச்சு நம்ம கொழுக்கட்டை மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 3 வகையான பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேல் மாவு எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். பருப்பு பூரணம், எள்ளு பூரணம், அவளும் நட்ஸும் சேர்ந்த ஒரு பூரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் எங்கள் அம்மா செய்வாங்க. அதே மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம மேல் மாவு உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் விடாமையும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ட்ரையாகவும் ஆகாத இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப்பு அளவுக்கு நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப்பு மாவுக்கு 2.25 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க விடணும். இது வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு தான். இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியிலே வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து மாவு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாத வரும். இது ரொம்ப நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான தண்ணி அளவு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 1 கப்புனா 2லேருந்து 2.25 கப்பு அளவுக்கு தான். அதிக தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ரொம்ப நேரம் வேகிறாப்பில் இருக்கும். இப்போ கொழுக்கட்டைக்கான மேல் மாவும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத. இது வந்து கையில் எண்ணெயோ அல்லது நெய்யோ தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கையாலே செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது அச்சிலையும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வந்து கையால் எனக்கு வரலை நினைக்கிறவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட எண்ணெய் தடவி இந்த மாவை நல்லா உருண்டை ஷேப்பில் செஞ்சு கையாலேயே தட்டி கூட அதில் வந்து பூர்ணம் வச்சு மடித்து வச்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த மேல் அதாவது வந்து இந்த கொழுக்கட்டைக்கான மேல் மாவு வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டையும் வந்து நல்லா வரும். இப்போ வந்து எள்ளு பொடி வைக்கிறேன். இதை சென்டரில் வச்சுட்டு சைடை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி அடுத்து வந்து அதாவது பிகினர்ஸ்க்கு அச்சில் செய்யணும்னு நினச்சா இந்த அச்சு இது மாதிரி அச்சு எடுத்து அதில் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவு உருண்டையாக மாவை உருட்டி வச்சு இதில் வந்து இது மாதிரி அடைக்கலாம். அடைச்சி ஃபுல்லாக வந்து அதை நம்ம வந்து கையாலேயே இது மாதிரி செஞ்சிடலாம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதில் பார்த்திங்கன்னா அவல் பூரணம்,
இதை நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு வச்சு இது மாதிரி அடைச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து உள்ளங்கையில் கூட இந்த மாதிரி வச்சு ஈஸியாக வந்து எண்ணெய் தடவிட்டு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. இது பருப்பு கொழுக்கட்டை. இப்போ 3 வகையான கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சாச்சு. இந்த 3 வகையான கொழுக்கட்டையில் எது உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். இப்போ வந்து தேங்காய் மாதிரி செய்வாங்க இல்லையா, அதுவும் வந்து ஈஸி தான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு அதுவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒயிட்டாக, ஒரு பார்க்குறதுக்கு சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.